நீ கூட போயா? அம்மா, நம்ம துர்கா வருதுமா. துர்கா, துர்கா, கௌரி, கௌரி, கௌரி பாப்பா எப்படி இருக்க? உன் துர்கா நிலைமைய பாத்தியா? இந்த இடத்துல, இந்த கோலத்துல என்னை இப்படி பார்க்கவா? அந்த அம்மன் தாய் நம்மள பிரிச்சு வச்சா. உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல கௌரி. உன்னை பார்த்து எவ்வளவு நாளாச்சு. சின்ரசன் நல்லா இருக்கீங்களா? கௌரி நேரத்துக்கு சாப்பிடறா? அழாத துர்கா, முதல்ல கண்ணீரை தொட. கவலைப்படாத. இனி நீ எதுக்கும் வருத்தப்படக்கூடாது. அதான் நான் வந்துட்டேன்ல. நான் உன்னை எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவேன். நீ எந்த தப்பும் பண்ணலன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த கோர்ட்ல நீ எந்த தப்பும் பண்ணலன்னு உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சு காப்பாத்தி கூட்டிட்டு போகதான் நான் வந்திருக்கேன். எனக்கு என்ன சுத்தி என்னென்னமோ நடக்குது. நான் நிம்மதியா ஊர்ல உன் கூடவே இருந்திருப்பேன். ஆனா எல்லாத்தையும் விட்டுட்டு இப்படி இங்க வந்து கஷ்டப்படுறேன். எனக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதெல்லாம் விதியா இல்ல சதியான்னு எனக்கு சுத்தமா புரியல. கௌரி, என்னை எப்படியாவது இங்க இருந்து கூட்டிட்டு போயிரு. துர்கா, அழாத. அதான் நான் வந்துட்டேன்ல. உன்னை என்ன நடந்தாலும் நான் காப்பாத்தி கூட்டிட்டு போறேன். இந்த ஊரே நமக்கு வேண்டாம். நம்ம ஊருக்கே போயிடலாம். நமக்கு நம்ம மாசாணி அம்மா இருக்கா. நமக்கு கடைசி நாள் வரைக்கும் அந்த சொந்தம் மட்டும் போதும். நமக்கு வேற எந்த சொந்தமும் வேண்டாம். துர்கா, இனிமே நீ எதை நினைச்சு வருத்தப்படாத. முதல்ல கண்ணீரத்தோட. ஏய், ரெண்டு பேரும் என்ன டிராமா பண்ணிட்டு இருக்கீங்களா? முதல்ல கிளம்பி போங்க. கோர்ட்டுக்கு கூட்டிட்டு போறப்ப இப்படி எல்லாம் குறுக்க வந்து நின்று பேசுறது ரொம்ப தப்பு. என்ன ரெண்டு பேரும் பிளான் பண்ணி அப்படியே எல்லாரையும் டைவர்ட் பண்ணி தப்பிக்க பாக்குறீங்களா? ஏய் குள்ள கத்திரிக்கா, நீ என்ன மேஜிக் பண்ணாலும் உன் சித்திய காப்பாற்றவே முடியாது.